எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். இந்த அரசால் முன்வைக்கப்பட்டுள்ள பாதுகாடானது பொருளியல் மாற்றம், எண்மமயமாக்கல், சமூக நலன் விரிவாக்கம் முதலியவற்றை இலக்குகளாக கொண்ட பல நல்ல திட்டங்களை முன்வைக்கின்றது. எனினும் இந்த முன்மொழிகளில் பல அவற்றை செயற்படுத்தும் உத்திகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் தாக்கங்கள் பற்றிய தெளிவை கொண்டிருக்கவில்லை. பொதுமக்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் தெளிவான புரிதலை அளிக்கும் பொருட்டாக இந்த முன்முயற்சிகள் எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பது பற்றி அரசு விரிவாக விளக்கம் அளிப்பது நன்மை பயக்கும். அரசு ஊழியரது ஊதியம் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்களது கொடுப்பனவுகளை உயர்த்துதல் முதலியன முன்மொழிவுகள் வாழ்க்கை தரத்தை மேம்படுவதற்காக இருப்பினும் இவ்வூதிய உயர்வுகள் படிப்படியாக வழங்கும் அணுகுமுறையானது அரசின் மீதான அதிருப்திக்கு வழிவகுக்கும். மேலும் ஊதிய உயர்வுகள் உற்பத்தி திறன் வளர்ச்சியுடன் பொருந்தவில்லை என்றால் பணவீக்க அபாயம் உருவாகும். சுருக்கமாக கூறப்போனால் இந்த பாதுகாடானது பொருளாதார மாற்றம், எண்மமயமாக்கல் மற்றும் சமூக நலன்களுக்கான வலுவான திசையை காட்டுகிறது, ஸ்ட்ராங் டிரெக்ஷன் காட்டுகின்றது. இருப்பினும் நிதிநிலைத்தன்மை, தனியார் துறை பங்கேற்பு, விவசாய நவீனமயமாக்கல், செயற்படுத்த தெளிவின்மை ஆகியன முதன்மையான குறைபாடுகளாக உள்ளன. அரசு செயற்படுத்தும் திட்டத்தை தெளிவாக அறிவிக்க வேண்டும். அத்தோடு பொது நம்பிக்கையை உருவாக்குவதற்கும் அதன் கொள்கைகளின் செயற்திறன்களை அதிகரிக்கவும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும். நன்றி.